இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ரெட்மி K80 Pro வெர்ஷனோட ஃபுல் ஸ்பெக் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி ஒன்னொன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன ஸ்பெக் வரப்போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன ஸ்பெக் கொடுக்க போறாங்க, என்னென்ன மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ண போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். 6.67 இன்ச் கொண்ட 2K ரெசல்யூஷனோட M9 OLED பிளாட் ஸ்கிரீனை வந்து கொண்டு வர போறாங்க. இதோட பீக் பிரைட்னஸ் எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 1800 nits இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 1800 nitsல இருந்து 3200 nits வரைக்கும் போலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Elite chipset வரப்போகுது. இந்த K80 Proல கேமிங்காக D1 கேமிங் ஜிப் கொடுக்க போறாங்க, டூயல் லூப் கொடுக்க போறாங்க, 3D ஐஸ் கூலிங் மெக்கானிசம் கொடுக்குறாங்க. அதனால இந்த போன் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். எவ்வளவுதான் ஹார்ட் புஷ் பண்ணாலும் கேமிங் விளையாண்டாலும் கூலிங்லேயே வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரேஜ் இன்ஜின் 4.10 கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்காக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த ரெட்மி ரேஜ் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கேமிங் வந்து நீங்க 120 FPS விளையாண்டுக்கலாம், சூப்பர் ரெசல்யூஷன்ல சூப்பர் ஃப்ரேம்ல விளையாண்டுக்கலாம், எல்லா கேமும் விளையாண்டுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஃப்ரேம் டிராப் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேம் விளையாடும் போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரெட்மி வந்து ஃபர்ஸ்ட் 50 MP ஃப்ளோட்டிங் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரெட்மி வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரெட்மி பிளாக்ஷிப் இமேஜிங் பிகைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல் முறையாக இவங்க ரெட்மி வந்து அவங்க டெடிகேட்டடான பிளாக்ஷிப் இமேஜ் இன்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி K80 Pro பொறுத்த வரைக்கும் 6000 mAh வரப்போகுது, 128 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது, 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமாக ஒர்க் பண்ணிருக்காங்க ரெட்மி இந்த K80 Proக்காக. நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். அடுத்த நியூஸ் கேட்டீங்கன்னா ரெட்மி வாட்ச் 5 அண்ட் ரெட்மி 6 பட்ஸ் அதோட அனௌன்ஸ் எப்போ இருக்க போது, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதோட அனௌன்ஸ் எப்போ இருக்க போது கேட்டீங்கன்னா நவம்பர் 27 இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ரெட்மி வாட்ச் 5 இந்த ரெட்மி வாட்ச் 5ல நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி வாட்ச் 5 பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 2.07 இன்ச் கொண்ட லார்ஜ் AMOLED ஸ்கிரீன் கொண்டு வர போறாங்க. 1500 nits பீக் பிரைட்னஸ் இருக்க போது, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போது, 2 mm அல்ட்ரா நேரோ 4 சைட் பெசல் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாடி டு ரேஷியோ கொடுத்திருக்காங்க, ஸ்கிரீன் டு பாடி டு ரேஷியோ 82% கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டி மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் கிரவுன் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா HyperOS 2 ஓட வரப்போது, தேர்ட் பார்ட்டி ஆப் அக்சஸ் இருக்க போது அப்படின்ற சொல்லிருக்காங்க. 24 days பேட்டரி லைஃப் இருக்க போது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிங்கிள் சார்ஜ்ல கிட்டத்தட்ட சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ்க்கு மேல உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம்னா ரெட்மி பட்ஸ் 6 Pro கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ரெட்மி பட்ஸ் 6 Proல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Xiaomi ஃபர்ஸ்ட் வந்து 3 யூனிட் ரிங் செராமிக் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வேற என்ன ஃபீச்சர் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்கை நாய்ஸ் ரெடக்ஷன் 2.0 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன ஃபீச்சர்ஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா LDAC 5.0 வரப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து LC3 ஒன்று கொடுத்துருக்காங்க ஆடியோக்காக. அது மட்டும் இல்லாம வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 3 மைக் நாய்ஸ் ரெடியூஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு 55 dB வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க நாய்ஸ் ரெடியூஷனுக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் இதுல வந்து ரெட்மி வந்து ஸ்மார்ட் டிவி எக்ஸ் அப்படின்னு சொல்லி 2025க்காக ஒரு டிவி சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த டிவி சீரிஸ்லயும் 240 Hz அல்ட்ரா ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுலயும் வந்து HyperOS 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஸ்மூத் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டிவில. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து வேற இந்த ஈவெண்ட்ல வேற என்னென்ன கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா ஏர் கண்டிஷனர் ப்ரோ சீரிஸ் கொண்டு வரலாம், ரோபோட் வேக்யூம் கிளீனர் MOP M4 சீரிஸ் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் Xiaomi பிராண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் நம்ம இந்த ஈவெண்ட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அந்த ஈவெண்ட் எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 27 நடக்க போகுது. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 இப்போ வந்து அதோட டீடைல் இப்ப கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல்மி நியோ 7ல என்னென்ன டீடைல்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த நியோ 7 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பிக்கர் பேட்டரியா இது வரைக்கும் இல்லாத போன்ல இல்லாத வரைக்கும் பெரிய பேட்டரியா கொண்டு வர போறாங்க. அது என்ன கேட்டீங்க 7000 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போ கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாசம் கொண்டு வர போறாங்க. டிசம்பர் 2024 சைனால கொண்டு வர போறாங்க நியோ 7 சீரிஸா. அது மட்டும் இல்லாம அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது,
ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து ஈஃபோர்ட்ஸோட கொலாபரேஷன் பண்ணி ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இந்த சைனா வேரியன்ட்ல VPX QUI அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ரிச் சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஈஃபோர்ட்ஸ் ஃபிளாக்ஷிப் மூலியமாக நான் உங்களுக்கு யங் கஸ்டமர்ஸை நாங்கள் பெட்டர் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து MediaTek Dimensity 9300 சிப்செட்டோட வரப்போது. இதோட ஆன்டிடு ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. இதோட ஆன்டிடு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24,4366 மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, போட் ஏர்பட்ஸோட இப்போ வந்து ஒரு டீடைல்ஸ் ஸ்பெக் கிடைச்சிருக்கு. அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. போட் ஏர்பாட்ஸ் அது என்னென்ன வெர்ஷன் என்னென்ன ஸ்பெக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. காதுலேருந்து இப்படி கவிக்கிற மாதிரி, காது இந்த பக்கத்துக்கு கவர மாதிரி இந்த பக்கத்துக்கு கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிப் ஆன் ஃபிட்ன்ற மாதிரி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால காதுல வந்து எந்த அளவுக்கு ஏர் வந்து அப்படியே ஃபுல்லாவே கவர் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம காதுல வந்து ஃப்ரீயாவே ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க டிசைன்ஸ் பக்கம் வரதுக்கு. அது மட்டும் இல்லாம 12 மில்லிமீட்டர் வந்து போட் சிக்னேச்சர் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவலேஷன் மோட் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் மோட் அந்த பிரைவேட் மோட் கொடுத்துருக்காங்க. கேமிங்காக பீஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. 40 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியோட 480 மெகாபிட்ஸ் 480 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கேஸோட. அது மட்டும் இல்லாம சிங்கிள் பட்ல வந்து எவ்வளவு இருக்கு, 50 mAh பேட்டரி இருக்க போது ஈச் பட்லயும். அதுக்கப்புறம் பிளேபேக்கை பொறுத்த வரைக்கும் 50 hours கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 minutes நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 200 minutes உங்களுக்கு பிளேபேக் சவுண்ட் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IPX4 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து 7,990 ரூபாய்க்கு பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆஃபர் பிரைஸா உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய்க்கு, அதாவது 1,999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் பிரைஸ் எங்க கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் கீழே கிடைக்கும். அப்புறம் வந்து நம்மளோட டெடிகேட்டட் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்க போது அதுல நீங்க கூட கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க அந்த ஆஃபர் நீங்க கிளிக் பண்ணாத பட்சத்துல உங்களுக்கு வந்து இதோட பிரைஸ் வந்து 7,990 ரூபாய்க்கு இருக்கும். நீங்க ஆஃபர் நீங்க கிளிக் பண்ணி போக பட்சத்துல உங்களுக்கு வந்து 1,999 ஆஃபருக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, OnePlus ஓட ஆக்சிஜன் வாய்ஸ் 15 get ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு என்னென்ன போனுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus ஓட ஓப்பன் என்ற போனுக்காக, கிட்டத்தட்ட OnePlus ஓட ஃபோல்டபிள் போனுக்காக கிட்டத்தட்ட இந்த வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் வாய்ஸோட 15ஓட ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, OnePlus ஓப்பன் வந்து ஸ்மார்ட் போனுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து OnePlus 12க்கு வரப்போகுது, OnePlus 12 வரப்போகுது அப்படின்றத இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து AI இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கிறதுனால AI ஃபீச்சர்ஸ் இருக்கு, AI ரீடச் இருக்கு, AI நோட் இருக்கு. இந்த ஃபீச்சரோட இந்த வாரம் வந்து நார்த் அமெரிக்கா கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் குளோபல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 14 வந்து நீங்க இனிமேல் நீங்க மறந்துடா ஆண்ட்ராய்டு 15 நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் பக்ஸ் இருக்கா இல்லைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணுங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, AI ரீடச், AI நோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லூமினஸ் ரெண்டரிங் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிளக்ஸ் தீம்ஸ், அதுக்கப்புறம் லைவ் வாலெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைவ் போட்டோ எடிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஸ்பிளிட் வியூ, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங், அதுக்கப்புறம் OnePlus சேர, அதுக்கப்புறம் பேட்டரி அண்ட் சார்ஜிங் டிசைன்ஸை மாத்தி இருக்காங்க. அதாவது சார்ஜிங் பண்ணக்குள்ள வர பாப்அப்லாம் மாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வைஃபைல மல்டி நெட்வொர்க் கனெக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சொல்ற ஆஃபர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்ல எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுல வந்து எப்பயுமே இருக்கும். அதை நீங்க பார்த்து கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.